ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே vlog. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜாக் டோராவோட டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இவங்க 2 பேருக்குமே வந்து 4 ஏஜ் ஆகுது. இப்போது நாங்கள் என்னென்ன டெய்லி வந்து கூட்டிகிட்டு போவோம், என்னென்ன கேர் பண்ணிப்போம்னு நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். இப்போ ஜாக் வந்து கடைக்கு போக ரெடி ஆகிட்டான். எப்பயுமே வந்து அவன் கடைக்கு போகும்போது அவனுடைய பெல்ட்டு, அவனுடைய ஆக்சசரிஸ்லாம் போட்டுட்டு தான் வெளில போவான். பிஸ்கெட் வாங்கி கொடுத்துட்டாங்க பாருங்கள். அவன் அந்த பிஸ்கெட் வந்து யார்கிட்டையுமே கொடுக்கவே மாட்டான். வீட்டுக்கு வந்து தான் கொடுப்பான் எல்லாருக்கிட்டையுமே. அது வந்து அவனுடைய பிஸ்கெட்டுன்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டான். இவன் வந்து எங்கள் வீட்டில் ரொம்பவே ஒரு ஸ்மார்ட்டான பையன். ரொம்பவே டேலண்ட்டாக இருப்பான். நம்ம சொல்கிறது எல்லாமே அவனுக்கு புரியும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே கேட்பான். இவனுக்கு வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியே வளர்த்தோம். இது செய்யணும்னா செய்வான், தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வர சொன்னால் எடுத்துகிட்டு வருவான். ரொம்பவே டேலண்ட்டாக இருப்பான். இவனுக்கு வந்து நாங்கள் எப்படிலாம் வந்து ட்ரெயின் பண்ணோம் அப்படின்ட்டு நீங்கள் வேணும்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் அந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஆனால் டோராவை மட்டும் வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அவளுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது. ஸோ வந்து அவளை மட்டும் வீட்டில் விட்டுட்டு இருக்காங்க. பாருங்கள், டோரா வந்து ஜாக்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஜாக் டோராவை நாங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து குளிக்க வச்சுருவோம். அவங்களுக்குன்னு தனியாக ஷாம்பு சோப்லாம் நாங்கள் வந்து வாங்கி வச்சுருவோம். இது வந்து ஆலோவேரா ஃப்ளேவர் ஷாம்பு, பெட் ஷைன் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சோப் வந்து ஆரஞ்ச் பேர்ல் அப்படின்ட்டு இருக்கும். இது 2 வச்சு நாங்கள் வந்து அவனை குளிக்க வச்சுருவோம். இவனை வந்து குளிக்க வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அவங்க கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுவாங்க. இந்த 2 ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா, அட்லீஸ்ட் இப்போ நம்ம சப்போஸ் வந்து சோப் மட்டும் போட்டு குளிக்க வச்சோன்னா ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டோம். இல்லை ஷாம்பு மட்டும் போட்டோம்னா சோப் யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து குளிக்க வச்சுருவோம். இவங்க வந்து வீக்லி நம்ம ட்வைஸ் குளிக்க வச்சோம்னா அவங்களுக்கு உடம்பு வந்து ஹீட் கம்மியாக இருக்கும். நல்லா வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து வீக்லி ட்வைஸ் வந்து இந்த சம்மருக்கு குளிக்க வைங்க. ஸோ அவங்களுடைய ஹீட் எல்லாமே இறங்கி கொஞ்சம் ஆக்டிவாக ரொம்ப இருப்பாங்க. ஜாக்குக்கு வந்து எப்பயுமே தண்ணியில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் குளிக்க வைக்கிறதுனால அவன் வந்து அந்த 2 டேஸ் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். நாங்கள் வந்து சாட்டர்டே சண்டேவில் தான் மோஸ்ட்டாகவே குளிக்க வைப்போம். அப்படி இல்லைன்னா வெனஸ்டே சண்டே அப்படி குளிக்க வைப்போம். குளித்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அவர் வந்து விளையாடுவார் தண்ணியில். டோராவுமே அப்படி தான். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே கேட்பான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜாக்குக்கு வந்து நாங்கள் குளிக்க வச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஸ்ப்ரே வந்து அடிப்போம். இது எதுக்குன்னா, இப்போ நம்ம பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இது வந்து நல்ல ஸ்மெல் இருக்கும். இப்போ நம்ம சப்போஸ் குளிக்க வைக்கல, வீக்லி வந்து ட்வைஸுமே குளிக்க வைக்கல அப்படின்னா, ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட நம்ம இந்த ஸ்ப்ரே வந்து அவங்களுக்கு அடித்து விட்டால் அவங்களுக்கு வந்து அவங்க மேலே பேட் ஸ்மெல் எதுவுமே வராது. நல்லா வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும். இதுவுமே தனியாக நாங்கள் வாங்கி அப்படி இல்லைனா 6 ட்ராப் அளவுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு டிஷ்யூவில் வந்து நம்ம சும்மா தொடச்சி விட்டோம் அப்படின்னா ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதனால் வந்து நம்மளுக்கு எதுவுமே ஹார்ம்ஃபுல் ஆகாது. இது வந்து அவனுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். அவனுக்குமே எதுவுமே ஆகாது. சப்போஸ் குளிக்கவே இல்லைனா கூட நம்ம இதை அப்ளை பண்ணாவே போதும், நல்லா ஸ்மெல்லாக இருப்பான். ஏதாச்சும் நம்மளுக்கு எப்பயாவது வந்து பெட்ஸுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, நம்மளால் குளிக்க வைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டோராவுக்கும் நாங்கள் அதே மாதிரி தனியாக வந்து அப்ளை பண்ணி அவளுக்குமே வந்து இந்த மாதிரி கேர் பண்ணிப்போம். இதுக்கெலாம் வந்து 2 பேருமே அழகாக ஒழுங்காக காமிப்பாங்க. நம்ம சொல்கிற பேச்செலாம் அழகாக கேட்பாங்க. நம்ம என்ன சொன்னாலுமே புரியும் அவங்களுக்கு. மோஸ்ட்டாக இது வந்து நானும் அக்காவும் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ணி நல்லா வந்து அவங்கள வந்து கேர் பண்ணிப்போம். சாட்டர்டே சண்டே அப்பா ஃப்ரீயாக இருந்தாருன்னா அப்பா பார்த்துப்பாரு. இப்போ வந்து அப்பா தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து அவங்கள பார்த்துக்கினாரு. இவங்க குளித்து முடிச்சதுமே வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஃபேன் காற்றுலேயே உட்காந்துருப்பாங்க. அவங்களே கூட எழுந்து வெளில போக மாட்டாங்க. நல்லா காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் எழுந்து வெளில போவாங்க. எப்படிலாம் வந்து டாக்ஸை கேர் பண்ணிக்கணும், என்னென்ன ட்ரைனிங்லாம் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே எல்லாம் தெரிஞ்சு நாங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்ததுலேருந்து நாங்கள் வந்து கேர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் பெட்ஸ் வளர்க்குறீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாக் டோராவோட டெய்லி ரொட்டீன் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இன்னும் இவங்கள பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. நான் கண்டிப்பாக அதையுமே ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.